வணக்கம். Let there be showers of blessing. வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழியட்டும். இந்த பிரபஞ்சம் நீங்கள் விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷம் செய்து உங்கள் வாழ்க்கையை அமைதியாக செல்ல என் பிரார்த்தனை. You're with BKK in Life Decisions with BKK. இன்றைக்கி ரொம்ப அவசரமாக இந்த பதிவு ஏன் எடுத்தேன்னா, இன்றைக்கி பௌர்ணமி. நம்ம லைஃப் எப்படி கைட் ஆகுது அப்படின்னா, எப்போவுமே ஆஸ் எ ஹிந்து ஐ பிலீவ் இந்த கிரகநிலையெல்லாம் ரொம்ப தேவை நம்ம வாழ்க்கையில். இது என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, பூமி ஒரு கோள், பூமியை சுற்றி சூரியன், சந்திரன், சனி, ராகு, கேது, சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய் அப்படின்னு இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. அதில் கிரணம் நம்ம மேலே படுறது, நம்ம பிறக்கும்போது எந்த பொசிஷனில் இருந்து அதுலேருந்து வர கிரணம்லாம் நமக்கு வருது. அதுதான் அஸ்ட்ராலஜின்றாங்க. நான் ரொம்ப ரெகுலராக பேசுகிற அஸ்ட்ராலஜியை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எப்போ காத்துட்டே இருக்கேன், யாராவது எனக்கு இந்த பொய்யா ஜோசியம் சொன்னவங்கள கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயம் சொல்லி நடக்க. ஆனால் நிஜமாகவே இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட். அதோடைய கிரணம், அதோட சக்தி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. ஓகேங்களா? இதில் முக்கியமான ரெண்டு பேர் தான் சூரியன், சந்திரன். சூரியனும் நம்ம கண்ணில் பார்க்குறோம். சூரியன் இல்லாட்டி நமக்கு வாழ்க்கையே கிடையாது. சந்திரனும் நம்ம பார்க்குறோம். சந்திரனும் ரொம்ப முக்கியம். இந்த மனதை பொறுத்த வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுக்கு சந்திரன் மிக மிக அவசியம். ஏன்னா சந்திரன் தான் புத்தியை கண்ட்ரோல் பண்ணுறது, நல்லது கெட்டது புத்திக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி ஆனதுனால ஒரு சின்ன வழிபாடு உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இந்த பௌர்ணமி இருக்கும்போது, பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சக்தி ஜாஸ்தி. 1000 தடவை நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னால் அது 10,000 தடவை, 100 தடவை சொன்னால் அது 1000 தடவை. அந்த அளவுக்கு அந்த மந்திரத்துக்கு மிக வலிமை உண்டு. இதில் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு இந்த பௌர்ணமி உதயமாகி வரும்போது நல்ல வாசனை உள்ள பூ. நான் சென்னையில் எனக்கு இந்த பாண்டி பஜாரில் கிடைக்கும். செண்பகம், இது மனோரஞ்சிதம், அப்புறம் பாரிஜாத்தம் அப்படின்னு சொல்லி மகுடம்பூ, கொடி சம்பங்கி, இதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் பூஜை பண்ணுறேன். அதை என்ன பண்ணும், இந்த சாமிக்கு, உங்கள் விரும்புகிற சாமிக்கு நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு வெல்லத்தில், ஒன்றும் முடியல ஸ்வீட் பண்ண முடியாது, ஒரு வெல்லத்தை எடுத்து வைங்க சாமிக்கு. வச்சுட்டு உங்கள் வீட்டில் அம்பாள் நீங்கள் கும்பிட்றீங்களா, அம்பாளுக்கு நிறைய மல்லிப்பூ வாங்கி சாத்துங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம். சந்திரனை இதெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிடுங்க, ஊதுவத்தி ஏற்றிடுங்க. சந்திரனை மொட்டை மாடியில் பார்த்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அர்க்கியம் விடுங்க. கையில் தண்ணி ஊற்றி சந்திராய நமக, சந்திரன் 3 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க, அது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹிந்து அல்லாதவர்கள் பெரும் சந்திரனை பார்த்து நீங்கள் கும்பிடலாம். ஏன்னா அது ஒரு கிரகமாக நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த சந்திரனை பார்த்து நீங்கள் மனதளவில் கும்பிடலாம். இந்த சந்திரனை கும்பிடும்போது ஜென்ரலாக மென்டல் பீஸ் நிறைய கிடைக்கும். அதோட கிரணம் நம்ம பௌர்ணமிக்கு அன்னி வர கிரணம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது உடலுக்கு, மனதுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. முடிஞ்சால் தயிர் சாதம் ரெடி பண்ணி நாய்களுக்கு கொடுங்க. வெள்ளையாக இருக்கணும் சாதம், நாய்க்கெல்லாம் போட்டுட்டு வாங்க. பசுவுக்கு முடிஞ்சேன்னா வாழைப்பழம் கொடுங்க. இல்லை கொண்டக்கடலை ஊற வச்சு வெல்லத்தை போட்டு அதை அரைச்சி பசுவுக்கு கொடுங்க. ஒரு 5 பேருக்கு முடியுமான சாதம் கொடுங்க. எதுக்கு எப்பவும் சொல்கிறேன்னா, கடவுளுடைய அத்தனை படைப்பும் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. அதனால் நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. ஓகேங்களா? இன்னொரு செய்தியோடு